ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எல்லா காலேஜ்லேயும் ஒரு பழம் இருப்பான். அதாவது நல்லா படிக்கிற பையன். எப்பயுமே கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணுவான். அட்டனன்ஸை 100% வச்சிருப்பான். அப்சர்வேஷனாக கரெக்டாக முடிப்பான். ஸ்டாஃப் சொல்கிற டேட்டுக்கு முன்னாடியே ரெக்கார்டை கொடுத்துருவான். அப்படி ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்லையும் இருக்கும், உங்கள் கிளாஸ்லேயே கூட இருக்கலாம். அப்படி ஒரு கேரக்டர் பற்றி இப்போ பார்ப்போமா? So good morning students. We'll start with the attendance now. Aarti. Aprajithan. Present ma'am. A few moments later. Charlata. Charumati. Sastika. Sibirajan. Even today. அவன் யாருன்னு தானே பார்க்குறீங்க? இதோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பழத்தை பற்றி பார்த்தோம். அந்த பழத்தையே தின்னு கொட்டை போனவை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சொல்றா 9 மணி தான்டா அது சொம்பு. வரா வெய் வரண்டா. இவர் தான் சிபி. மனசுல டிராகன் படம் ஹீரோன்னு நினைப்பு. காலேஜுக்கு லேட்டா வர்றது, அப்படியே வந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கிறது, கடைசி பெஞ்சில் தான் போய் உட்காருவாரு, கேம் ஆடுவாரு, முக்கியமான ஒரு விஷயம் தூங்குவாரு கிளாஸ்ல. நான் கிளாஸே முடிச்சுட்டு வரேன். எப்போ வரீங்க நீங்க? நல்லா வரதே பெரிய விஷயம். அதுக்கே நீங்க சந்தோஷப்படணும். என்ன கேள்வி? கிளாஸ்க்கு தான் வரீங்க. புக்ஸ்லாம் இருக்கா? பட்டா மேம். என்ன சிபி, கேமா? ஆமா பாபி, கேம் தான். வேற என்ன? என்னடா நீ காலேஜுக்கும் வர மாட்டே, வந்தாலும் கேம் ஆடுற, கிளாஸ் நடக்கிறதையும் கவனிக்க மாட்டே, ஆனா எக்ஸாம்ல மட்டும் எப்படிடா பாஸ் ஆகுற? என்னதான் நீ வருஷம் ஃபுல்லா படிச்சாலும் ஸ்டடி அதுல புக்கு தெரியல, நீ ஃபெயில் தான். அப்படின்னா நீ வருஷம் ஃபுல்லா படிச்சுக்கிட்டு 10 நாள் படிச்சோமா பாஸ் போனோமான்னு இருக்கணும். சோ உனக்கு திருத்தவே முடியாதுடா. ஐயோ மேம், வேற இன்னைக்கு நீ ஜாயிண்ட் எக்ஸாமினேஷன் கேட்குறேன்னு இருக்காங்க. நான் படிச்சுட்டே வரல. நானும் படிக்கவே இல்லடி, என்னடி பண்ணுறது? முதல்ல எல்லாரும் வந்துட்டாங்களா? எங்கடி சிபியை காணும்? அவன் இன்னைக்கு கிளினிக்கல் கிளாஸ்க்குலாம் வந்திருக்கான். ஷோ இப்போ அதுக்கும் நம்ம தான் திட்டு வாங்குவோம், ஏன் யாருமே கிளினிக் கிளாஸ் வர மாட்டீங்கன்னு. Few moments later. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நீ ஜாயிண்ட் எக்ஸாமினேஷனில் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் பால்பேஷன் பார்த்துட்டோம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீ ஜாயிண்ட் எக்ஸாமினேஷனில் ஆஸ்கல்டேஷன் பண்ண முடியுமா? சண்முகப்பிரியா பண்ணலாம் மேம். பண்ணிக்காமீங்க. கதை முடியும் நேரம் இது. என்னம்மா அது என்ன அன்ரிட் கான்செர்ட்டா? முட்டியில் பிஜிஎம் கேட்கறதுக்கு என்ன பண்ணுறீங்க? மேம் ரெப்பிட்டேஷன். முதல்ல போய் ஹட்சின்சன் எடுத்து மொத்த லோக்கமோட்டர் சிஸ்டம் இம்போசிஷன் எழுதிட்டு வா போ. ஒரு வழியாக 4 வருஷத்தை ஓடிட்டானுங்க. கடைசியாக வந்தது யூனிவர்சிட்டி எக்ஸாம்.
இப்போ டாக்டரை பற்றி பார்த்துட்டோம். டாக்டர்னு ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக பேஷண்ட் ஒருத்தர் இருக்கணும்ல. இவர் தான் நம்ம மளிகை கடை அண்ணாச்சி. இவர் ஒரு சிங்கிள் ஃபாதர். இவருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அண்ணாச்சிக்கு ஒரு அழகான பையன். அந்த பையன் மேல அவருக்கு பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசம். என் உலகே நீதாண்டா கூறும்பா, என் உயிரே நீதாண்டா கூறும்பா, என் உலகே நீதாண்டா கூறும்பா, என் உயிரே நீதாண்டா. மிஸ் நிவேதிதா சரிங்க சார், அனுப்பிட்டு மாட்டேன். அனுப்புங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், தலைவலியா இருக்கு. இந்த சைடுல இருந்து இந்த சைடு ஃபுல்லா வலிக்குது. ஆல்ரெடி ஒரு டாக்டரை பார்த்தேன். அவங்க மைக்ரைன் சொல்லிட்டு மெடிசன் கொடுத்தாங்க. அது சரியாகல. 6 மாசமா இருக்கு. எந்த மாதிரி வலிக்குது? உள்ள இருந்து அடிக்கிற மாதிரி வலிக்குது. 6 மந்த்ஸா இருக்கு. 2 வீக்ஸ் முன்னாடி அவங்க கிட்ட மெடிசன் வாங்கினேன். மெடிசன் போட்டு சரியாகல. அதுக்கப்புறம் வந்து இந்த லெஃப்ட் சைடு மட்டும் தான் ஒரு வாட்டி வேற ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? இது அசோசியேட்டடா? அப்பப்போ வாமிட் வர மாதிரி இருக்கு. கண்ணு வந்து லெஃப்ட் விஷயம் மட்டும் பிளாங்க் ஆகுது. அப்பப்போ இருக்கு. ஓகே. உங்க கை ஏன் நடுங்கிட்டே இருக்கு? எப்பயுமே இப்படிதான் இருக்கா? இல்ல டாக்டர், 2 வாரம் 2 வீக்ஸா தான் இருக்கா? மைக்ரைன் அந்த டாக்டர் டயக்னோஸ் பண்ணி 2 வீக்ஸா மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதா இல்ல அப்படியே தான் இருக்கா? இல்ல, இன்னும் பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு டாக்டர். பெயின் குறையல. எக்ஸ்ட்ராவா வாமிட்டிங் அந்த கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து மைக்ரைன் மட்டும் சொல்ல முடியாது, நிறைய அதர் டயக்னோஸும் இருக்கு. டியூமரா கூட இருக்கலாம், கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுக்குறேன். இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். Meanwhile. சார், உள்ள வரலாமா சார்? வாங்க. ரொம்ப பிஸியா இருக்கீங்க போலியே. இல்ல, ஒரு கன்சல்டேஷன் ஆன்லைன்ல பார்த்துட்டாங்க. சொல்லுங்க. இப்ப என்ன கம்ப்ளைண்ட்? தெரியல சார். ஒரு 2 நாளா வந்து படபடன்னு வர மாதிரி இருக்கு. நெஞ்செரிச்சலா இருக்கு. என்ன சொல்றது, செரிக்குதா செரிக்கலையான்னு தெரியல. ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பெயின் எதுனா இருக்கா? பெயின் மாதிரி எதுவும் தெரியல. இந்த இடத்துல ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலா இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வருது, இல்லைனாலும் இருக்கு. அது மாதிரி படபடன்னு இருக்கு. நீங்க சொல்றது வந்து இந்த பாருங்க, இப்ப எனக்கு எப்படி வேர்த்திருக்கு பாருங்க. அது இப்ப நீங்க வந்ததா கூட எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் தான். சாப்பிடுங்க, மெடிசன் எழுதி தரேன், சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு வாங்க எப்படி இருக்கு பாப்போம். சரி. Few moments later. டாக்டர், நான் கெஸ் பண்ணதுதான். ஸோ அதே பிரெயின் டியூமர் தான் இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் லேட் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ பிஃபோரா வந்துட்டீங்க, ரொம்ப லேட் கிடையாது. ஸோ லைஃப்க்கு எதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லை. பெட்டர் சர்ஜரி போறது சரி பண்ணிடலாம். பெட்டர் நீங்க சர்ஜரி டாக்டரை பார்க்கறது பெட்டரா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றேன், சர்ஜரி டாக்டர் ரெஃபர் பண்றேன். நீங்க அவங்கள பாருங்க. ஹலோ, டேய் சிபி, நான் சிவா பேசுறேன்டா. சொல்லுப்பா. டேய், நேற்று ஏதாவது பேஷண்ட்டை கேர்டன் டயக்னோஸ் பண்ண? எனக்கு வேற பாதி கேஸ் கேர்டு தான். ஏன், என்னாச்சு? அடப்பாவி, டேய் அவர் கேர்டு இல்லடா, அவருக்கு எம்ஐயாண்டா. அவர் இறந்தே போயிட்டாரா? டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, உன் கிளினிக் பத்தி தான் ஃபுல்லா நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உன் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. இனிமேல் நீ பிராக்டிஸே பண்ண முடியாது. போ. ஏன்டா இப்படி பண்ற?
அப்பா அப்பா எந்திரிப்பா, ஸ்கூலுக்கு போகணும். ஏன்பா இவ்வளோ நேரம் தூங்குற? அப்பா அப்பா